சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் 50வது ஆண்டு நினைவு தினம் பொன்விழா கடந்தும் நிறைவேற்றப்படாத நிலையில் நகர்வு. யாழ் திருவள்ளுவர் கலாச்சார நிலையத்தை கையகப்படுத்த முயற்சிக்கும் அரசு. யாழ் மாநகர சபையில் எதிராக தீர்மானம் நிறைவேற்றம். பசில் ராஜபக்சவின் மல்வானை வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம். பொது பயன்பாட்டிற்கு ஒப்படைக்குமாறு மாணவர்கள் கோரிக்கை. ஸ்ரீலங்கா குடிவரவு திணைக்களத்தின் மற்றொரு அதிகாரி கைது. நிதி மோசடியில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் விஜய். மகளிருக்கான வைப்பு தொகை நாளை. பதவியிலிருந்து விலக தயாராகும் பிரித்தானிய சுகாதார அமைச்சர். ஸ்டாமருக்கு எதிராக தலைமைத்துவ போட்டி. தொடர்வன விரிவான செய்திகள். ஈழத்தமிழர்களின் அரசியல் உரிமை வரலாற்றில் ஒரு மிக முக்கிய படிநிலையாக கருதப்படும் வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதன் அரை நூற்றாண்டு நினைவு பதிவு ஒன்றாகும். விடுதலை புலிகள் அமைப்பின் உருவாக்கத்தின் 50ஆம் ஆண்டு நினைவு கடந்த 5ஆம் திகதி கடந்த நிலையில் இன்று வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அரை நூற்றாண்டு நினைவு பதிவு வந்துள்ளது. 50 வருடங்களுக்கு முன்னர் 1976ஆம் ஆண்டில் மே மாதம் 14 யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையில் நடைபெற்ற தமிழர் விடுதலை கூட்டணியின் மாநாட்டின் போது தந்தை செல்வா வெளிப்பு SJV செல்வநாயகம் தலைமையில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சுதந்திரமான இறையாண்மை கொண்டு தமிழீழம் ஒன்று தனி நாட்டை அமைப்பதே ஈழத்தமிழர்களின் ஒரே தீர்வு என இந்த தீர்மானத்தில் பிரகடனப்படுத்தப்பட்டது. அன்று முதல் இன்று வரை ஈழத்தமிழர்களின் சுயநிர்ணய உரிமையின் அடையாளமாக இன்றும் போற்றப்படுகிறது. இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மறுவருடமான 1977 பொது தேர்தலில் தமிழர்களின் பேராதரவை பெற்று தமிழர் விடுதலை கூட்டணி பல நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்ற போதிலும் பின்னர் அவர்கள் இந்த தனிநாட்டு நிலைப்பாட்டை தளரவிட்டதான விமர்சனத்தையும் பெற்றனர். வட்டுக்கோட்டை தீர்மானமானது ஈழத்தமிழர்களின் ஆயுதவழி அரசியல் போராட்டத்திற்கும் தார்மீக அடிப்படையிலாக அமைந்தது. முள்ளிவாய்க்கால் பேரழிவுக்கு பின்னர் இந்த தீர்மானம் இன்று ஒரு அரசியல் சாசனமாகவே பார்க்கப்பட்டாலும் இன்றைய புவிசார் அரசியல் சூழல் மற்றும் ஸ்ரீலங்காவின் அரசியல் மாற்றங்களுடன் வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் பொன்விழா கிடக்கிறது. தமிழின படுகொலை வாரம் தமிழர் தாயகத்தில் கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்தவர்களுக்கு யாழ் மாநகர சபை அமர்வில் அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகளும் யாழ்ப்பாணம் உட்பட பல்வேறு இடங்களிலும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. தமிழர்களை நினைவு கூறுகின்ற முள்ளிவாய்க்காலில் இனப்படுகொலை செய்யப்பட்ட தமிழர்களை நினைவு கூறும் விதமாக இந்த மாண்புமிகு வாரத்தில் நடைபெறுகின்ற இந்த அமர்வில் அவர்களை நினைவு கூறுவதை நாம் சம்மதத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம். முள்ளிவாய்க்கால் இன அழிப்பின் 17ஆம் ஆண்டு நினைவு தினம் நினைவு கூறப்படவுள்ள நிலையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் புலம்பெயர் நாடுகளில் நினைவு கூறப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் இந்த நினைவேந்தல் வாரங்கள் இடம்பெற்றுள்ளன. இறுதி யுத்தத்தின் போது படுகொலை செய்யப்பட்ட மக்களின் 17ஆம் ஆண்டு நினைவு தினம் எதிர்வரும் 18ஆம் தேதி நினைவு கூறப்படவுள்ள நிலையில் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் நினைவேந்தல் வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் முள்ளிவாய்க்கால் 17ஆம் ஆண்டு நினைவாக பிரான்சின் 23 இடங்களில் நினைவேந்தல்கள் இடம்பெற்று வருகின்றன. இதுவரை 8 பிராங்கோ தமிழ்ச்சங்கங்களில் கொட்டும் மழைக்கு மத்தியிலும் நினைவேந்தல்கள் இடம்பெற்றுள்ளன. இதேவேளை முள்ளிவாய்க்கால் வாரத்தின் 2வது நாளான நேற்று பிரித்தானியாவில் சவுட்ரால் பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்டது.
தமிழ் மக்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். முள்ளிவாய்க்கால் கஞ்சியின் வரலாற்று பின்னணி மற்றும் அதன் உன்னதத்தை அடுத்த தலைமுறைக்கும் வேற்றின மக்களுக்கும் எடுத்துரைக்கும் வகையில் விளக்க தகவல்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களும் பொதுமக்களிடம் வழங்கப்பட்டன. இதேவேளை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் 17ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் 18ஆம் திகதி பிரான்சில் பேரணி நடத்தப்படவுள்ளது. பிரான்சின் மத்தியில் பஸ்தில் என்னும் இடத்தில் ஆரம்பிக்கப்படவுள்ள பேரணி ரீப்ளிக் என்னும் இடத்தில் நிறைவடைந்த பின்னர் நினைவேந்தலும் பிரெஞ்சு பிரமுகர்களின் உரையும் இடம்பெறவுள்ளது. யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார நிலையத்தின் நிர்வாகம் யாழ் மாநகர சபையிடம் மாத்திரம் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்திய தீர்மானம் ஒன்று யாழ் மாநகர சபையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் கலாச்சார நிலையம் தொடர்பில் ஒரு நம்பிக்கை பொறுப்பு நிதியத்தை உருவாக்க அமைச்சரவை அனுமதி வழங்கிய நிலையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. யாழ் மாநகர சபையின் மாதாந்த அமர்வு இன்று முதல்வர் மதிவதனி தலைமையில் நடைபெற்றது. இதன்போது பல்வேறு விடயங்கள் ஆராயப்பட்ட நிலையில் யாழ் திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையம் தொடர்பில் மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட நம்பிக்கை நிதியம் தொடர்பில் அதிருப்தி வெளியிட்டு முன்மொழிவு ஒன்றை முன்னாள் முதல்வர் ஜோகேஸ்வரி பர்குணராஜா முன்மொழிந்திருந்தார். யாழ்ப்பாண மாநகரத்தின் இதய பகுதியில் மாநகர சபைக்கு சொந்தமான காணியில் இந்த இந்திய அரசாங்கத்தின் நிதி உதவியில் உருவாக்கப்பட்ட யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையம் தற்போது ஒரு புதிய நிர்வாக கட்டமைப்புக்குள் உள்வாங்கப்படுவதாக கூறினார். இதற்காக ஒரு நம்பிக்கை பொறுப்பு நிதியத்தை அமைக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியமை குறித்து அவர் அதிருப்தி வெளியிட்டார். மாநகர சபைக்கு சொந்தமான ஒரு காணியில் அமைந்துள்ள ஒரு கலாச்சார நிலையத்தை நிர்வகிக்கும் முழு உரிமையையும் அந்த சபைக்கே இருக்க வேண்டும் என்றும், ஆனால் புத்த சாசன அமைச்சு இதன் நிர்வாகத்தை தன்வசம் வைத்திருக்க முற்படுவது இலங்கையின் அதிகாரப்பூர்வ பரவலாக்க கோட்பாட்டிற்கும் உள்ளூராட்சி தன்னாதிக்கத்திற்கும் முற்றிலும் முரணானது எனவும் தெரிவித்துள்ளார். அதே நேரம் இந்த பிரமாண நிலையத்தை நிர்வகிக்க தேவையான பாரிய நிதி மூலம் மாநகர சபையிடம் இல்லை என்பது கசப்பானது எனவும் ஜோகேஸ்வரி பர்குணராஜா தெரிவித்துள்ளார். இந்த நிதி பலவீனத்தை சாதகமாக பயன்படுத்தி கூட்டு நிர்வாகம் என்ற போர்வையில் மத்திய அரசு நுழைந்துள்ளது எனவும், நிர்வாக குழுவில் மாநகர முதல்வர் மற்றும் ஆணையாளர் ஆகியோர் உள்வாங்கப்பட்டுள்ள போதிலும் முடிவெடுக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது என கேள்வி எழுப்பினார். காணியின் உரிமையாளர் என்ற அடிப்படையில் நிர்வாக குழுவில் மாநகர சபை சார்பான உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இந்த மையம் வருமானத்தை ஈட்டக்கூடிய சுயசார்பு நிலையை அடையும் போது அதன் முழுமையான நிர்வாகத்தை மாநகர சபையிடம் ஒப்படைப்பதற்கான சட்டப்பூர்வ ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்றும், இந்த மையத்தின் மூலம் ஈட்டப்படும் வருமானம் மாநகர சபையின் ஒப்புதலுடன் உள்ளூர் மக்களின் கலாச்சார மேம்பாட்டிற்காக மட்டுமே பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த முன்மொழிவின் அவசியம் குறித்து சபையின் உறுப்பினர்கள் தமது ஆதரவை முழுமையாக வழங்கியதுடன் பிரேரணையை ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. ஸ்ரீலங்கா முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சவிற்கு சொந்தமானது என்று கூறப்படும் மல்வானை பகுதியில் உள்ள வீட்டை பொது பயன்பாட்டிற்கு ஒப்படைக்குமாறு கோரி குறித்த வீட்டை முற்றுகையிட்டு அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இன்று போராட்டம் ஒன்றை நடத்தியுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது மக்களிடமிருந்து திருடப்பட்ட சொத்துக்களை மீண்டும் மக்களிடமே ஒப்படைக்கப்படும் என்று வழங்கிய வாக்குறுதியை நினைவூட்டி மாணவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இடவசதி குறைவாக உள்ள பல்கலைக்கழகங்களின் பயன்பாட்டிற்கும் பொதுமக்களின் தேவைக்கும் இந்த சொத்தை பயன்படுத்துமாறு அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சுமார் 15 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள இந்த வீட்டிற்கு தமக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ தமது சட்டத்திறனிகளூடாக நீதிமன்றத்திற்கு அறிவித்திருந்தார். இதனையடுத்து இந்த சொத்து நீதி அமைச்சின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த காணியையும் வீட்டையும் ஏலத்தில் விற்பனை செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அறக்கலைய போராட்ட காலத்தில் ஒரு குழுவினரால் இந்த வீடு தீ வைக்கப்பட்ட நிலையில் வீட்டின் ஒரு பகுதி சேதமடைந்துள்ளது. ஆரம்பத்தில் இங்கு சர்வதேச நீதிபதிகள் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையம் ஆரம்பிக்க திட்டமிட்டிருந்த போதிலும் நீண்ட காலமாக அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தவில்லை. இந்த சூழலில் உரிமையாளர்கள் இல்லாத இந்த சொத்தை மாணவர்களின் கல்வி மற்றும் பொதுநல சேவைகளுக்காக வழங்குமாறு அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஸ்ரீலங்கா குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் எல்லை கட்டுப்பாட்டு பிரிவின் கட்டுப்பாட்டாளர் ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார். மென்பொருள் ஒன்றை நிறுவும் போது இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடி தொடர்பில் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைவாக இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மென்பொருள் தொகுதியொன்றினை நடைமுறைப்படுத்துவது
செய்வதற்காக 9.8 மில்லியன் ரூபாவிற்கும் அதிக தொகை செலவிடப்பட்டதாக சந்தேக நபர் எழுத்துப்பூர்வமான பிரகடனம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். எனினும் அத்தகைய மென்பொருள் தொகுதி எதுவும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பது ஆரம்பகட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்க பணத்தை முறையற்ற வகையில் பயன்படுத்தியமை மற்றும் மோசடி செய்தமை தொடர்பிலும் இருவருக்கு எதிராக மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கடுவலை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ள நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் சந்தேகத்திற்கிடமான மரணம் தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவர் உயிரிழந்த இடத்தில் இருந்த சிசிடிவி எனப்படும் கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவிகள் இயங்கிய போதிலும் காட்சிகள் எவையும் பதிவாகவில்லை என்று கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு இன்று நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பான நீதவான் விசாரணை மற்றும் சாட்சிய பதிவுகள் இடம்பெற்றன. இதன்போது 6 சாட்சியங்கள் நீதிமன்றத்தின் முன்னிலையாகி சாட்சியம் அளித்தனர். ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன, முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வா இல்லத்தில் உயிரிழந்த நிலையில் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவிகள் இயங்கும் நிலையில் இருந்த போதிலும் நீண்ட காலமாக அதில் காட்சிகள் எவையும் பதிவு செய்யப்படவில்லை என கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நீதவானுக்கு தெரிவித்தனர். இதனால் மரணம் நிகழ்ந்த இடத்தின் காட்சிகள் எவையும் காவல்துறைக்கு கிடைக்கவில்லை என தெரிவித்தனர். எனினும் உயிரிழந்தவர் தாங்கியிருந்த இல்லத்திற்கு செல்லும் மற்றும் வெளியேறும் வழிகளை கொண்ட அயல் வீடுகளில் சிசிடிவி பதிவுகள் அனைத்தும் காவல்துறையினரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார். மேலும் கடந்த மே மாதம் 12ஆம் தேதி நீதிமன்ற அனுமதியுடன் உயிரிழந்தவருக்கு சொந்தமான மற்றொரு இல்லத்தில் காவல்துறையினர் சோதனை நடத்தியதாகவும் இதன்போது கைப்பற்றப்பட்ட மடிக்கணினி மற்றும் சில முக்கிய ஆவணங்கள் இன்றைய வழக்கு விசாரணையின் போது மன்றுக்கு சமர்ப்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு வடகிழக்கே நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்னும் நீடிப்பதால் மழையுடனான வானிலை தொடரும் என்று ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு மாகாணத்தில் மிதமான மழையும், கொழும்பு, ஹம்பகா, களுத்துறை, குருநாகல் மாவட்டங்களின் பல பகுதிகளுக்கு கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. புத்தளம் மாவட்டத்தில் பெய்து வரும் கடும் மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக நேற்று மாலை வரை 27,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை மழையுடனான காலநிலை காரணமாக 11 மாவட்டங்களுக்கு 1ஆம் மற்றும் 2ஆம் கட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் கடற்றொழில் அமைச்சினால் முன்னெடுக்கப்படவுள்ள நவீன தொழில்நுட்ப மற்றும் புத்தாக்க திட்டங்களுக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்புகளையும் ஜப்பான் வழங்கும் என்று இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் தெரிவித்துள்ளார். ஜப்பான் தூதுவரின் விசேட அழைப்பின் பேரில் ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தூதுவரின் உத்தியோகபூர்வ அதிபடத்திற்கு விஜயம் செய்தார். இந்த சந்திப்பின் போது இரு தரப்பினருக்கும் இடையில் சிநேகபூர்வமான கலந்துரையாடல் இடம்பெற்றதுடன் அமைச்சர் ஜப்பான் தூதுவருடன் ராப்போசனத்திலும் கலந்து கொண்டார். ஜப்பான் அரசாங்கத்தினால் இலங்கைக்கு வழங்கப்பட்டு வரும் நிதியுதவி திட்டங்கள் மற்றும் அவற்றை மேலும் பலப்படுத்துவது குறித்து அமைச்சர் இதன்போது விளக்கம் அளித்தார். ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சின் எதிர்கால இலக்குகள் மற்றும் இலங்கையின் கடல் வளங்களை வினைத்திறனாக பயன்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்து அமைச்சர் தூதுவரிடம் எடுத்துரைத்தார். கடற்றொழில்துறையில் ஜப்பான் பெற்றுள்ள நவீன தொழில்நுட்ப முன்னேற்றங்களை இலங்கையிலும் அறிமுகப்படுத்துவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. அமைச்சரின் விளக்கங்களை கேட்டறிந்த ஜப்பான் தூதுவர் இலங்கையின் கடற்தொழில்துறையை நவீனப்படுத்துவதற்கும் புதிய புத்தாக்க திட்டங்களை செயற்படுத்துவதற்கும் ஜப்பான் அரசாங்கம் எப்போதும் தயாராக இருப்பதாகவும் அதற்கான முழுமையான ஒத்துழைப்புகள் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். மட்டக்களப்பு சிறைச்சாலையில் தண்டனை பெற்று வந்த சிறை கைதியொருவர் இன்று தப்பியோடியுள்ளார். குறித்த சிறை கைதியை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வரும் நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை சிறைச்சாலை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர்.
மட்டக்களப்பு மொரங்கொட்டாச்சேனை தேவபுரம் காளிகோவில் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் வேறொரு நபருடன் சண்டையிட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருந்தார். குறித்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் குறித்த நபருக்கு 3 மாத காலம் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. இந்த நிலையில் சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் குறித்த நபரை இன்று காலை சிறைச்சாலைக்கு வெளியில் கட்டுமான பணியில் மேசனாக செயற்படுத்தி வந்த நிலையில் அவர் அங்கிருந்து தப்பியோடியுள்ளார். இவ்வாறு தப்பியோடியவர் 36 வயதுடைய பத்மராஜா தினேஷ் என தெரிய வந்துள்ளது. குறித்த சிறை கைதியை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வரும் நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை சிறைச்சாலை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பு சார்பில் அந்த கட்சியிலிருந்து தவேகவுக்கு ஆதரவு வழங்கிய சி.வி. சண்முகம் தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது ஆளுநர் மாளிகையில் முறைப்பாட்டு மனு ஒன்றை கையளித்துள்ளனர். எவ்வாறாயினும் இபிஎஸ் எடுத்துள்ள எந்த நடவடிக்கையும் செல்லாது என்று சி.வி. சண்முகம் தரப்பு ஊடகவியலாளர்களிடம் குறிப்பிட்டுள்ளது. தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவளித்த எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோரின் கட்சி பதவிகளை பறித்த நிலையில் தனது ஆதரவு நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனை நடத்திய நிலையில் இன்றைய தினம் ஆளுநர் மாளிகையில் முறைப்பாட்டு மனு ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தளவாய் சுந்தரம் ஆகியோர் ஆளுநர் மாளிகையில் இந்த முறைப்பாட்டு மனு ஒன்றை கையளித்துள்ளனர். சி.வி. சண்முகம் உள்ளிட்ட 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக கொறடாவின் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியின் உத்தரவை மீறியுள்ளதாக அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக வாக்களித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சராக விஜய் பதவியேற்ற நிலையில் பல மாற்றங்களை மேற்கொண்டு வருவதோடு தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி வருகின்றமை உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் கடந்த திமுக அரசினால் கொண்டுவரப்பட்ட உயர்கல்வி மாணவர்களுக்கான 1000 ரூபாய் பணம் வைப்பிலிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த திமுக அரசாங்கம் நடைமுறைப்படுத்திய புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் 1000 ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்கில் வைப்பிலிடப்பட்டுள்ளது. அத்துடன் மாதந்தோறும் மகளிருக்கு வழங்கப்படும் 1000 ரூபாய் உரிமை தொகை நாளை வைப்பிலிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் ஒன்றிய அரசு பணியாளர்களுக்கு இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் 58% உள்ள அகவிலைப்படி 60% உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் மாநில அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களும் அகவிலைப்படியை உயர்த்துமாறு விஜய் அதிகாரிகளுக்கு பணித்துள்ளார். இதேவேளை 10 காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு இடமாற்றங்களும் வழங்கப்பட்டுள்ளன. பிரித்தானியாவில் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மருக்கு எதிரான தலைமைத்துவ போட்டியில் குதிக்கும் வகையில் சுகாதார அமைச்சர் வெஸ்ட் ட்ரீட்டிங் இன்று எந்நேரத்திலும் அமைச்சரவையிலிருந்து விலகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த வார தேர்தலில் தொழிற்கட்சிக்கு கிட்டிய மோசமான அணி கட்சியில் உள்ளக நெருக்கடியை உச்சகட்டத்தில் எட்ட வைத்துள்ள நிலையில் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மருக்கு எதிரான தலைமைத்துவ போட்டியில் ட்ரீட்டிங் குதிக்கவுள்ளமை ஏறக்குறைய உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவரது விடயத்தில் இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடவில்லை என்றாலும் இன்று எந்த நேரத்திலும் அமைச்சரவையிலிருந்து விலகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று இருவருக்கும் இடையிலான நேருக்கு நேரான சந்திப்பு சுமூகமாக முடிவடையாமல் மோதலில் முடிந்ததாக கருதப்படுகிறது. ட்ரீட்டிங்கின் நெருங்கிய கூட்டாளிகளான எஸ். பிலிப்ஸ், சுபேர் அகமது மற்றும் அலெக்ஸ் டேவிட் ஜோன்ஸ் உட்பட 4 அமைச்சர்கள் ஏற்கனவே அரசாங்கத்திலிருந்து விலகியதுடன் ஸ்டார்மர் பதவி விலக வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் 50வது ஆண்டு நினைவு தினம் பொன்விழா கடந்தும் நிறைவேற்றப்படாத நிலையில் நகர்வு. யாழ் திருவள்ளுவர் கலாச்சார நிலையத்தை கையகப்படுத்த முயற்சிக்கும் அரசு. யாழ் மாநகர சபையில் எதிராக தீர்மானம் நிறைவேற்றம். பசில் ராஜபக்சவின் மல்வானை வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம். பொது பயன்பாட்டிற்கு ஒப்படைக்குமாறு மாணவர்கள் கோரிக்கை. ஸ்ரீலங்கா குடிவரவு திணைக்களத்தின் மற்றொரு அதிகாரி கைது. நிதி மோசடியில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் விஜய். மகளிருக்கான வைப்பு தொகை நாளை. பதவியிலிருந்து விலக தயாராகும் பிரித்தானிய சுகாதார அமைச்சர். ஸ்டார்மருக்கு எதிராக தலைமைத்துவ போட்டி.
இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.